இந்தியால மறுபடியும் லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்றாங்களே! அது உண்மையா? பொய்யா? ஆல்ரெடி கொரோனால ஒரு பெரிய லாக்டவுன் வந்துச்சு. அதையே நம்ம கஷ்டப்பட்டு சமாளிச்சு வந்தாச்சு. இப்ப மறுபடியும் லாக்டவுன் சொல்றாங்களே! உண்மையா? பொய்யா? அத பத்தின முழு விவரத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும். கொரோனா லாக்டவுன் வந்து ஒரு நோய் வந்துச்சு. அதனால அந்த தொற்று பரவக்கூடாதுன்னு லாக்டவுன் போட்டாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இனிமேல் வரப்போற லாக்டவுன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அமெரிக்காக்காரன், ஈரான்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கான். போர் போகுது. அந்த போரின் காரணமாக லாக்டவுன் வரப்போகுது. எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அங்க போர் நடக்கு, இங்க ஏன் லாக்டவுன் அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஷன் இருக்கும். தெளிவா டீட்டெயிலா நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல், கேஸ் இல்ல டீசல் இது போன்ற இந்த எனர்ஜி சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்ல இந்த மாதிரி எனர்ஜி சோர்ஸ் வந்து கிடையாது. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சவுதி அரேபியா, யுஏஇ அண்ட் அபுதாபி இந்த மாதிரியான வெளிநாடுகள்ல இருந்து தான் நம்ம வந்து பெட்ரோல் ஆகட்டும், கேஸ் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், கச்சா எண்ணெய் ஆகட்டும், குருட் ஆயில் எல்லாமே நம்ம அங்கிருந்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். வெளிநாட்டுல இருந்து இங்க வருதுன்னா என்ன பஸ்லயோ, ட்ரெயின்லயோ வரப்போது? கப்பல் வழியா தான் வரும் பெரிய பெரிய டன் கணக்குல. இப்போ அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்து வழியா தான் இந்த கப்பல்ல இந்த மாதிரியான எனர்ஜி சோர்ஸ் பெட்ரோல், கேஸ், சிலிண்டர் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? இப்போ அந்த கப்பல் வரக்கூடிய அந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா? அந்த பகுதியை ஈரான் வந்து கையில வச்சிருக்கு. இந்த பகுதி வழியா எந்த கப்பல் போனாலுமே நான் வந்து அந்த கப்பலை டோட்டலா டெஸ்ட்ராய் பண்ணிருவேன், அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்குப்பா அவன் எதுக்கு அழிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவும் இப்ப ஈரானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த போரின் காரணமாக இந்த வழியா எந்த கப்பல் போனாலுமே நாங்க அத காலி பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லுது. இதனால தான் நம்ம வெளிநாட்டுல இருந்து எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் அது நம்ம நாட்டுக்கு வரமாட்டுது. இது காரணமாக என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறத பார்ப்போமா? விஷயமா நம்ம இப்போ இந்தியால இருக்கிற பெட்ரோலோட விலை வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? பெட்ரோல் வந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, விலை ஏறாது. அப்படியே சாலிடா இருக்கும். பெட்ரோல் வரது தடைப்பட்டு போச்சுன்னா, இருக்கிற பெட்ரோல வச்சு எல்லாத்துக்கும் குடுப்பாங்க. ஒரு கட்டத்தில பெட்ரோலோட விலைய வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில பெட்ரோலே இல்லப்பா ஸ்டாப் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு போவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் போனாலும் எவ்வளோ தூரம் தான் யூஸ் பண்ண முடியும்? இப்போ எல்லாருமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்க முடியுமா? ஒரு சாமானிய ஒரு மனுஷன் இருக்கான். அவனால போய் ஒரு ₹1,00,000 கிட்டத்தட்ட ₹1,50,000 கிட்ட வருது. ஒரு நல்ல எலக்ட்ரிக் பைக் வாங்கணும்னா. அவனால குடுத்து வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. எப்படி நம்ம கொரோனா லாக்டவுன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாம கஷ்டப்பட்டோமோ, இப்ப இந்த ஊர்ல இருக்கோம், இன்னொரு ஊருக்கு போகணும்னா கஷ்டப்பட்டோம். கிடையாது. லாக்டவுன் போட்டிருந்தாங்கல்ல. அதே மாதிரி இப்போ ஒரு லாக்டவுன் வரும். என்ன லாக்டவுன்னா, பஸ்ஸுக்கு பெட்ரோல் போட இருக்காது. பெட்ரோல் தான் நம்ம நாட்டிலே இல்லையே. தடைப்பட்டு போயிருக்குல்ல. அதனால என்ன நடக்கும்? பஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுறதுக்கு கஷ்டப்படுவோம். கரெக்ட்டுங்களா? அதனால நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இப்ப நீங்க உங்க வீட்ல ஒரு பைக் வச்சிருக்கீங்க. அதுக்கு பெட்ரோல போட்டு தானே நீங்க உங்க வீட்ல இருந்து கடைக்கே போயிட்டு வருவீங்க. அதுவே கூட உங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்பா? அப்ப எப்பதான்ப்பா இந்த போர் முடியும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இன்னும் வரைக்கும் யாருகிட்டயுமே ஒரு முடிவும் இல்ல. ஸோ நியூஸ் சேனல்ல நெறைய சொல்றாங்க, அமெரிக்கா வந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறோம் அப்படின்னு. ஆனா ஈரான்ல உள்ளவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒண்ணுமே நடக்கல. என்னைக்குனாலும், என்னனாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு சண்டை வந்து ஒன் பை ஒன்னா அதிகரிச்சுக்கிட்டு தான் போதே தவிர, குறைஞ்சு போகல. ஓகேங்களா? அதனால ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர்ல நம்ம யூஸ் பண்ற கேஸ் ஆகட்டும், பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், அதோட விலை வந்து தாறுமாறா உயரப்போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதனால தான் லாக்டவுன்ங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி இப்போ நெறைய ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில ஹோட்டல்ல அடைச்சுட்டாங்க. டீ போடணும்னா நம்ம கேஸ் சிலிண்டர் தான் போடுவோம். இப்போ அதெல்லாம் அடைச்சுட்டாங்க. கரெக்ட்டுங்களா? டோட்டலா இப்போ கேஸோட நிலைமை வந்து தட்டுப்பாடுங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. அத நம்ம கண்கூட பார்க்க முடியுது. இதுக்கப்புறமா பெட்ரோலோட விலை வந்து அதிகரிச்சுட்டு வரும். அதையுமே நம்மளால கண்கூட பார்க்க முடியும். இப்போ என்னன்னா, பெட்ரோலோட வரி விதிப்பு இருக்குல்ல. இப்ப இந்தியால வந்து பெட்ரோலுக்குன்னு இத்தனை டாக்ஸ் வந்து கட்டணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டாக்ஸையே கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சரி மக்கள் தலையில கட்ட வேண்டாம். அந்த டாக்ஸ நீங்க ஒரு 10% குறைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்திய கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணி, ஓகே டாக்ஸ குறைப்போம். பெட்ரோலோட விலைய ஏத்தாம டாக்ஸ வந்து குறைப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு இப்படி பண்ண முடியும்? இன்னும் போர் வந்து அங்க நீண்டுகிட்டே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற பெட்ரோல் காலியாகிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு கட்டத்துல பெட்ரோல் ட்ரையா காலியாயிரும். எதுவுமே இருக்காது நம்ம கிட்ட. அதனால ஏதாவது ஒரு சில பிரைவேட் பேங்க்ல வந்து ஒரு சில பெட்ரோல் இருக்கும். அந்த பெட்ரோலோட விலை 1 லிட்டர் ரூ. 100 இன்னைக்கு விக்குதுன்னா, ரூ. 101 விக்குதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ரூ. 101 விக்குன்னா அது ரூ. 200 டபுள் மடங்கா விக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த பெட்ரோலையுமே ஒரு சில ஆட்கள், பணக்கார ஆட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அதையுமே ட்ரை ஆக்கிருவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டயுமே பெட்ரோல் அப்படிங்கிறது இருக்காது. கேஸ் அப்படிங்கிறது இருக்காது. பெட்ரோல் இல்லன்னா வண்டி ஓடாது, பஸ் ஓடாது,
அண்டு ட்ரெயின் வாட் எவர் இட் இஸ் எதுவுமே ஓடாது. கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால ஒரு இடத்துல இருந்து நம்மளால இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. இப்போ உங்க மாமா வீட்ல இருக்கீங்க, உங்க பெரியம்மா வீட்டுக்கு போனா அதுவும் பாசிபிள் இல்ல. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். ஸோ இதற்கு பெயர் தான் எனர்ஜி சோர்ஸ்னால வரக்கூடிய லாக்டவுன் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லாக்டவுன், ஒரு வித்தியாசமான ஒரு லாக்டவுன் வந்து இனி வர காலகட்டத்தில நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ நரேந்திர மோடி அவர்கள், நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ அவரு கூட ரீசென்ட்டா சொல்லியிருப்பாங்க. யாருமே பேனிக் ஆவாதீங்க. எப்படி நம்ம கொரோனா காலகட்டத்தில லாக்டவுன எப்படி நம்ம ஒண்ணா இருந்து ஃபேஸ் பண்ணோமோ, அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்பிக்கையா இருங்க. அப்படிங்கிற மாதிரி நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் கரெக்ட்டுங்களா? ஸோ அவர் ஒரு விஷயத்த ஓப்பனா ஒரு மீடியா முன்னாடி சொல்றாரு. ஸோ அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அந்த மனுஷன் இத சொல்றாரு. அத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா உங்களால? ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ அகைன் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இந்த லாக்டவுன் வந்து எந்த ஒரு நோயாலயோ, இல்ல வேற எதுவும் பிரச்சனையாலோ வரப்போறது இல்ல. இந்த லாக்டவுன் முழுக்க முழுக்க எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிற பெட்ரோல், கேஸ் அண்ட் டீசல் இது போன்ற தட்டுப்பாட்டால வரப்போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் எந்த அளவுக்கு ஐ திங்க் ஒரு ஹோட்டலுமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஹோட்டல் எல்லாமே மூடி வருவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம யூஸ் பண்ற சிலிண்டர் வீட்டுக்கே கிடைக்காது. ஸோ வீட்டுக்கு நம்ம கிடைக்கலன்னா நம்ம எப்படி சமைச்சு, ஆக்கி, பருகி சாப்பிடன்னு தெரியல. எல்லாருமே அகைன் விறகு அடுப்புக்கு மாற வாய்ப்பு இருக்கு. இல்ல இண்டக்ஷன் ஸ்டவ். இப்போ முந்தியெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் ரூ. 2000 கிடைச்சுச்சு. இப்போ வாய்ப்பே இல்ல. இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரூ. 2000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவோட ரேட் வந்து அதிகமாகுது. ஸோ அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்கு. அந்த சண்டையின் காரணமாக நம்ம வீட்ல யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர் வரைக்கும் சரி, நம்ம அன்றாட யூஸ் பண்ற வீட்ல சமையல் கட்டுல யூஸ் பண்ற திங்ஸ் வரைக்கும் சரி, இல்ல பைக் வரைக்கும் சரி, அந்த அளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸோ இதுதான் மெயினான ரீசன். அகைன் ஒரு லாக்டவுன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இது வந்து யார் கையில இருக்கு? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னும் வரைக்கும் இதுக்கு முடிவு அப்படிங்கிறது 2 பேர் நினைச்சா மட்டும் தான் முடியும். ஒண்ணு வந்து அமெரிக்கால இருக்கிற ட்ரம்ப் அவர்கள், இன்னொன்னு வந்து ஈரான் தலைவர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பேருமே மனசு வச்சு ஓகே சண்டைய நிறுத்திக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைச்சாங்கன்னா, எல்லாமே கம் பேக் டூ நார்மல் லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போ உள்ள சூழ்நிலையை பார்க்கும்பொழுது அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு எதார்த்தமான ஒரு உண்மை. ஏன்ப்பா அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க போரை நிறுத்துறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோசியல் மீடியால சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கேட்டு நிறைய பேர் வந்து சந்தோஷப்பட்டோம். கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ அகைன் ஈரான் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வந்திருக்குன்னா, ட்ரம்ப்பா அவர்லாம் வரலையே, அவர்லாம் வந்து ஒன்றும் எங்ககிட்ட பேசல, பேச்சுவார்த்தைலாம் ஒன்றும் நடக்கலையே, யார் சொன்னா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஈரான் அப்படியே பல்டி அடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ட்ரம்ப் வந்து பொய் சொல்றாரா? இல்ல ஈரான் பொய் சொல்றாங்களா? என்ன நடந்துச்சு ரியாலிட்டி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாருமே தெரியல. ஸோ அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சர்ல இந்த சண்டை, இந்த போர் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சுட்டு போக தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஸோ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள சிக்கனமா குறைச்சு கொஞ்சம் பயன்படுத்துங்க. அன்வான்டடா வீட்ல ஏதோ கீஸு, வெந்நீலாம் குளிக்கிறதுக்கு வெந்நீ போடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதா ஒரு எதார்த்தமான உண்மை. ஸோ உங்களே மாதிரி எப்போ இதெல்லாமே நார்மல் கம்பேக் வரும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம்.